மிஸ்டர் கேகேக்கு சப்போர்ட் பண்ணலாம், நம்மளும் யூடியூபர் ஆகிட்டோம்ல அப்படின்னு நினச்சா நம்ம மேலே காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சிட்டானுங்க. வணக்கம் நிஞ்சாஸ். நம்ம எப்படி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கணும்னு தெரிஞ்சு கொஞ்சம் பின்னாடி போனோம். 10 days முன்னாடி யுஜுட்சு கைசன்லாம் புதுசாக மாங்கா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, சீக்வல் மாதிரி. எப்பயுமே நான் மாங்கா ரிலீஸ் ஆச்சுன்னா அதை பற்றி யூடியூப் சேனலில் போய் பார்ப்பேன். ஆனிமி பால்ஸ் டீப்னு ஒரு சேனல் இருக்கும், ஆனிமி மாங்கா பற்றிலாம் நிறைய பேசுவாங்க. ஸோ அதே மாதிரி நானும் போய் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. பட் அப்போ எனக்கு டக்குன்னு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு. இவங்கெல்லாம் இங்கிலீஷில் போடுறாங்களே, நாம் ஏன் இதை வந்து தமிழில் போடக்கூடாது, மோர் ரிலேட்டபிளாக இருக்கும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு நினச்சேன். அங்கே தான் சரி. தமிழில் ஆல்ரெடி மாங்கா சாப்டர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனிமி நைன் தமிழ், ஆனிமி கேமிங் தமிழ், அந்த மாதிரி. ஸோ நம்மளும் இதே மாதிரி போட்டால் நமக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் விடாது அப்படின்னு நினச்சி போட்டேன். காப்பிரைட்ஸ் எதுவும் வராதனால தான் அவங்க போட்ட வீடியோ எதுவும் ரிவ்யூ பண்ணல. ஸோ அதே மாதிரி போட்டால் நமக்கு காப்பிரைட்ஸ் எதுவும் ஆகாது அப்படின்னு நினச்சி போட்டது. ஸோ நானும் மாங்கா சாப்டர்ஸை படித்து அதை பற்றி ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கப்புறமேட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து காப்பிரைட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேனல்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபுல் பேஜ் போடாமல் பேனலைஸாக அப்படியே போட்டிருந்தேன். ஸோ எந்த காப்பிரைட்டும் வரக்கூடாதுன்னு நிறைய எஃபோர்ட் எடுத்து போட்டாங்க. வீடியோ அப்லோட் பண்ண வீடியோஸ் 15 minutes பக்கம் வந்துச்சு. நான் போட்டதுலேயே அதுதான் லாங்கஸ்ட்டு. அதில் வந்து ஒரு 40-45 வியூஸ் வந்துச்சு. அப்போ என்கிட்ட 15 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ அது ஒரு வின் தான், எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. சரி, நம்ம இதே ஒரு சீரியஸாக பண்ணலாம், நம்ம வந்து அடுத்தடுத்த சாப்டர்ஸ் வர போடலாம் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி நான் அடுத்த சாப்டர் 3rd சாப்டர் 4th சாப்டர்லாம் வந்தோன்னா உட்காந்து படித்தா நல்லா இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் மிஸ்டர் கேகேயோட காப்பிரைட் இஷ்யூ வந்து யூடியூப்பில் பரவிச்சு. நான் பார்த்தோன்னே எனக்கு வந்து ஓகே, நானும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன், நானே இப்போ ஒரு யூடியூபர் தமிழ் கம்யூனிட்டியில். ஸோ நானே என்னோடய சப்போர்ட்டை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வீடியோ போடலான்னு ரெடி ஆகிட்டு இருக்கும் போது அப்படியே டபக் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டோம் உங்களுக்கு அப்படின்ட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு எதுவுமே புரியல, என்னடா காப்பிரைட் ஸ்ட்ரைக்காக, எனக்கு அது சென்ஸே விளங்கலை. நமக்கு எப்படி ஸ்ட்ரைக் வரும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமேட்டு உள்ளெல்லாம் போய் பார்த்தா அந்த சுவிஷா கம்பெனியாக வந்து கொடுத்துருக்காங்க காப்பிரைட்டு. என்ன பண்ணுறேன்னு தெரில. உடனே பதற்றத்தோட அப்படியே ஆனிமி மீனக் தமிழ், அப்புறம் ஆனிமி கேமிங் தமிழ், அவங்களுக்கெல்லாம் வந்து டக்குன்னு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணேன். பட்டு அவங்க வந்து ஒரு அன்னோன் பர்சன், நான் எனக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் இன்னும் ரிப்ளை பண்ணலன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம சுவிஷாக்கு டேரெக்டாக மெயில் அனுப்பிச்சோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விட்டேன். மெயில் டைப் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள், நான் வந்து காப்பிரைட்லாம் பண்ணல, இதே மாதிரி தான் எல்லாம் வீடியோ போடுறாங்க. அப்படி காப்பிரைட் பண்ணால் கூட எந்த பாட்டில் காப்பிரைட் இருக்குன்னு சொல்லுங்கள், ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி மெயில் ஒன்று எழுதி போட்டேன். அவங்களுக்கு நல்லா ரெக்வஸ்ட்டாக தான் போட்டேன். நான் சண்டை போடுற மாதிரி போடல. யூடியூப் ஒரு மெயில் போட்டேன் ஸ்ட்ரைக் எடுக்க சொல்லி. ஸ்ட்ரைக்கு நார்மலாக ரிசால்வ் ஆகுது 90 days ஆகும். அதுக்கு ஒரு ஸ்கூல் அட்டன் பண்ணணும். சரி, நான் ஸ்கூல் என்னான்னு போய் பார்த்தேன். ஒரு வீடியோ போடுவாங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 4-5 கொஷின்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம அட்டன் பண்ணி கிளியர் பண்ணால் ஸ்கூல் பாஸுங்க வரும். அந்த வீடியோ வந்து ஒரு பொம்மை மாதிரி காட்டன்லாம் போட்டு காப்பிரைட் ஸ்பீச் சொல்லியிருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நான் டெஸ்ட்டும் பாஸ் பண்ணிட்டேன். யுவர் காப்பிரைட் வில் பி கிளியர்டு ஃப்ரம் 90 days அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஓகே, அதான் 90 days கிளியர்லாம், அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு இன்ஜஸ்டிஸ். ஏன்னா வந்து எல்லா பெரிய பெரிய யூடியூபர்ஸும் இதே கண்டென்ட் தான் போடுறாங்க. மாங்கா வந்து படித்து அதை வந்து அப்படியே கரெக்டாக அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து அதை வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அதே தான் நானும் பண்ணேன். அவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன அடிக்கிறாங்க திடீர்னு. காப்பிரைட்னா கூட பரவாயில்ல, இதெல்லாம் காப்பிரைட் தெரிஞ்சு நான் வந்து இதை ரிமூவ் பண்ணி வீடியோ அதுமாரி மாற்றிக்கலாம். பட் ஸ்ட்ரைக்குன்னு கொடுத்தா என்ன மாதிரி ஒரு சின்ன கிரியேட்டருக்கு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன். சேனலோட இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து ஒரு சேனலை பில்ட் பண்ணிட்டு வரது ரொம்ப கஷ்டம். அதுவும் வந்து யாரும் சப்போர்ட் இருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் மதிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தனியாக போராடிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு ஸ்ட்ரைக் அடித்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் ஸ்ட்ரைக் அடித்தா நான் யார்கிட்ட போய் சப்போர்ட் கேட்பேன், யார்கிட்ட போவேன், யாரை தெரியும் எனக்கு, நானே தான் தனியாக ஃபேஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னால் அடுத்து ஒரு ஆனிமி வீடியோ போடவே எனக்கு பயமாக இருக்குது. மறுபடியும் அடுத்த ஸ்ட்ரைக் விழுந்துருச்சுன்னா அதையும் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 3ஆவது ஸ்ட்ரைக் விழுந்துச்சுன்னா சேனலை தூக்கிடுவாங்க. இப்படி ஆரம்பிக்கும் போதே அடிச்சு விட்றாங்க பார்த்தீங்கன்னா. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. இன்னும் 7 business days எனக்கு தெரிய வரும் இந்த காப்பிரைட் அவங்க வந்து ரிசால்வ் பண்ணுறாங்களா இல்லையான்னு. சப்போஸ் ரிசால்வ் பண்ணிட்டாங்கன்னா
நல்லது. ரிசால்வ் பண்ணலன்னா 9 டேஸ் ஆகும், 3 மந்த்ஸ் ஆகும். 3 மந்த்ஸ் கழிச்சு தான் வந்து ரிசால்வ் ஆகும். ஸோ ஓகே காய்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய்.